அடுத்தது கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மாடல் CAPM அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்லேயும் வந்து நம்மளால் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை சூழ்ந்திருக்கிற ரிஸ்க்கை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் பிஸ்னஸை சூழ்ந்திருக்கிற ரிஸ்க்கை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இன்னொன்று சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னா என்ன? அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஆக்சுவலாக டைவர்சிஃபைபிள் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ரிஸ்க். நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாகவோ அந்த பர்டிகுலர் ரிஸ்க்கை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைவர்சிஃபைபிள் ரிஸ்க். ஓகே, ஸோ இந்த அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் கேட்டகரி ரிஸ்க் இருக்குது. அது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் நான் டைவர்சிஃபைபிள் ரிஸ்க். அதாவது இந்த ரிஸ்க்கை வந்து உங்களால் வந்து இந்த ரிஸ்க்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ திடீர்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கொண்டு வராங்க. இல்லை நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வருது. ஓகே, இல்லை யூஎஸில் ஏதோ ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுனால இங்கே வந்து சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வந்து உங்களால் வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அண்ட் அது வந்து எல்லாருமே வந்து சஃபர் பண்ணியே ஆக வேண்டும். ஓகே, ஸோ அந்த ரிஸ்க் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இல்லைன்னா நான் டைவர்சிஃபைபிள் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க்கை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் நேம் தான் வந்து பீட்டா. ஓகே, இந்த பீட்டா கேல்குலேஷன் எப்படி அப்படின்றது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இது வந்து CA ஃபைனல் லெவல்லலாம் வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிற விஷயம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பீட்டான்ற டூலை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அதாவது நான் டைவர்சிஃபைபிள் ரிஸ்க் வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரிக்ரெஷன் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம். ரிக்ரெஷன் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அதை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபார்முலா இதுதான், RF + பீட்டா மல்டிப்ளைடு பை RM மைனஸ் RF. ஓகே, ஃபார்முலா பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஐ மீன் இந்த சிம்பிள்ஸ்னால, பட் ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர், ஏன்னா ஷேர் ஹோல்டருடைய ரிட்டர்ன் தான் வந்து பிஸ்னஸ்னுடைய காஸ்ட்டு. ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர் வந்து ரெண்டு விதத்தில் வந்து அவரை காம்பன்சேட் பண்ணணும். ஒன்று, உங்கள் கம்பெனியில் வந்து அவர் ஒரு டைம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம் பீரியடுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் கொடுக்கணும். எந்த வித ரிஸ்க்கும் இல்லாத ஒரு பேசிக் ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், RF. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த காம்பன்சேஷன் எதுக்காக ஷேர் ஹோல்டர் கொடுக்குறோம், அவர் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, இப்போ கவர்மெண்ட்டினுடைய பாண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டினுடைய சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதை ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ரொம்ப செக்யூர்ட் பேங்க், அவங்களுடைய டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம். ஸோ அந்த மினிமம் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சே ஆகணும். ஆனால் அது மட்டும் போதாது. ஓகே, ஏன்னா அவர் வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது அதுக்கும் வந்து அவர் வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். இப்போ உங்கள் ஷேர் ஹோல்டர், ஐ மீன் ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு, ஐ மீன் அந்த இண்டஸ்ட்ரின்றதை விட மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு ரிட்டர்ன் இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 7% அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் 7% கிடைக்கும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் அந்த ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவருக்கு இந்த வெறும் 7% கிடைச்சா போதாது, அதை விட அதிகமாக கிடைக்கணும். ஏன்னா ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ உங்கள் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து ஒரு 10% டெலிவர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரிட்டர்ன் எவ்வளோ? 10%. ரிஸ்க் ஃப்ரீ அவருக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 7%. ஓகே, அது வந்து நீங்கள் டெலிவர் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் எவ்வளோ கேரண்டி ஆகுது? 10%. அப்போ இவருக்கு அடிஷ்னலாக இங்கே கிடைக்கக்கூடியது எவ்வளோ? 10% மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ 7%. இந்த RM அப்படின்றது என்ன? மார்க்கெட் ரிட்டர்ன். ஓகே, RM அப்படின்றது மார்க்கெட் ரிட்டர்ன். மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குது? 10%. ரிஸ்க் ஃப்ரீயாக எவ்வளோ கிடைக்குது? 7%.
ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவருக்கு அடிஷ்னலாக எவ்வளோ கிடைக்குது 3% ரிட்டர்ன். ஓகே, ஆனால் இந்த 3% ரிட்டர்ன் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா? மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் இவருக்கு என்ன அடிஷ்னலாக கிடைக்க போகுது? இவர் அடிஷ்னலாக கிடைக்க போகுதா? ஐ மீன் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட அடிஷ்னலாக கிடைக்க போகுதா, இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட கம்மியாக கிடைக்க போகுதா? அதை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் தான் வந்து இந்த பீட்டா. ஓகே, இந்த பீட்டான்றது 1 அப்படின்ற லெவலில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரீமியம் கிடைக்குதோ, அதாவது இங்கே நம்ம என்ன சொன்னோம், ப்ரீமியம் 3% இல்லையா? பீட்டா 1 இருந்ததுன்னா இந்த 3 அப்படியே கிடைக்கும். ஒருவேளை பீட்டா வந்து 1.5 இருந்தது அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும், இந்த 3 மல்டிப்ளைடு பை 1.5 4.5 கிடைக்கும். ஓகே, ஒருவேளை இந்த பீட்டா 1 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா சே 0.5ன்ற லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன ஆகிடும், இந்த 3%ன்றது 3 மல்டிப்ளைட் பை 0.5 1.5 ஆகிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் ரிட்டர்ன் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஆர்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரீமியம். ஏன் மார்க்கெட் ப்ரீமியம்? மார்க்கெட்டில் 10% கிடைக்குது, ரிஸ்க் ஃப்ரீயாக 7% கிடைக்குது. ஸோ இந்த 3% வந்து மார்க்கெட் ப்ரீமியம். ஆனால் இந்த 3% வந்து ஃபுல்லாக கிடைக்குமா, இல்லை அதோட அதிகமாக கிடைக்குமா, கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் என்ன, பீட்டா. ஓகே, இதை பீட்டா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி தான் வந்து இந்த ஃபிகர் அரைவ் பண்ணுவோம். உங்களுடைய லெவலில் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த பீட்டா கொடுத்துருவாங்க. ஓகே, ஒருவேளை இந்த பீட்டா 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுது, 1 மல்டிப்ளைடு பை 10 - 7 அப்படின்றப்ப 3 7% + 3% எவ்வளோ வந்துடுது, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 10%. எப்போ, பீட்டா 1 இருக்கிறப்ப. ஒருவேளை பீட்டா 1.5 இருந்ததுன்னா, பீட்டா 1.5 இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 7%, k is equal to 7% ப்ளஸ் இங்கே 1.5 பீட்டா 1.5 into 3% அப்படின்றப்ப 4.5 ஆயிருது. ஓகே, 4.5. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன ஆயிருது பாருங்கள், 11.5. ஸோ இதுதான் வந்து நீங்கள் லிசன் பண்ண வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம். பீட்டா வந்து 1.5 ஆகிறப்ப காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன ஆயிடுச்சு, 11.5. பீட்டா 1 இருக்கிறப்ப காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 10 தான். ஓகே, ஸோ இங்கே இந்த பீட்டா அப்படின்றது பேசிக்கலி ரிலேஷன்ஷிப், அதாவது கம்பெனியினுடைய ரிட்டர்ன் மூவ்மெண்ட்டும் மார்க்கெட்டினுடைய ரிட்டர்ன் மூவ்மெண்ட்டும் மெஷர் பண்ணுற ஒரு கோஎஃபிஷியன்ட் டூல் தான் வந்து பீட்டா. அண்ட் பீட்டா 1.5 இருக்கிறப்ப இது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ரைட். ஒருவேளை பீட்டா வந்து இதோட கம்மியாக இருந்தது அப்படின்னா, பீட்டா வந்து 0.5 அப்படின்ற லெவலில் இருந்தது அப்படின்னா அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து 7 + 1.5 8.5 ஆயிடுது. ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி CAPM மாடலில் அரைவ் பண்ணுறோம். பாருங்கள், ஓகே, இந்த CAPM மாடலினுடைய ஐடியா என்ன, ஏன்னா நம்ம CAPM மாடலில் வந்து RF RM அப்படின்ட்டுலாம் பிரிச்சுருந்தோம் இல்லையா? ஓகே, பாருங்கள், இன்வெஸ்டர்ஸ் டு பி காம்பன்சேட்டட் இன் 2 ways. இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம 2 விஷயத்தில் காம்பன்சேட் பண்ணோம். ஒன்று, அவங்க இன்வெஸ்ட் பண்ண பீரியடுக்கு, ஓகே, டைம் வேல்யூ ஆஃப் மணி நம்ம கொடுக்கணும், அதை தான் வந்து நம்ம RFல என்ஷூர் பண்ணுறோம். ரெண்டாவது, அவங்க எடுத்திருக்கிற அந்த ரிஸ்க்குக்கு வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, அதாவது அவங்க எடுத்திருக்கிற அடிஷ்னல் ரிஸ்க்கை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணோம். அந்த அடிஷ்னல் ரிஸ்க் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், பீட்டா மூலமாக மெஷர் பண்ணி இந்த ஃபார்முலா மூலமாக காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அரைவ் பண்ணுறோம். ஓகே.